ஒரு பெண் படித்தால் தான் ஆண்களுக்கு சமமாக சம்பளம் வாங்க முடியும் என்று பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். பெண்கள் படிக்கணும். இன்னைக்கு ஒரு எஸ்பியா இருக்கிற அம்மாவுக்கு பக்கத்தில் எல்லாம் அம்மா அம்மா அம்மா. ஏன்? அந்த அம்மாவிடம் இருக்கும் கல்வியும் அவரிடம் இருக்கக்கூடிய பதவியும் தான் ஒரு பெண்ணுக்கு கௌரவத்தை பெற்றுத்தரும் என்று பெண்களை படிக்க வைத்த தலைவர் நம்ம தலைவர். அதனால்தான் இந்தியாவிலேயே அதிகம் வேலைக்கு போகும் பெண்கள் 41% வேலைக்கு போகும் பெண்கள் இருக்கும் மாநிலம் நமது தமிழ்நாடு என்பதை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு. இப்படி பல முதலிடங்களை நமது தமிழ்நாடு பெற்றிருப்பதற்கு காரணம் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். வருகின்ற 2026 ஆகஸ்ட் 15 அன்று மீண்டும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். எடப்பாடி பழனிசாமி எங்க கொடியேற்றிட்டு இருப்பார்னா சிலுவம்பாளையத்தில் அவர் வீட்டு முன்னாடி ஒரு கொடிமரத்தை ஊனி ஏற்றி சலிட் அடிச்சா அவரா முட்டாய் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. மீண்டும் முதல்வராக போவது எங்கள் தலைவர் தான் என்று சொல்லி மீண்டும் நமது தலைவரை முதலமைச்சர் ஆக்குவோம். உதிக்கட்டும் உதய சூரியன். 2026 மலரட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. 72வது பிறந்த நாள் நம்ம தலைவருக்கு. அந்த 7-2 எதையும் காட்டுதுன்னா 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். அதுதான் 7. 2 என்பது எதை காட்டுகிறதுனா 2வது முறையாக தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். அதுதான் 72வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் 7வது முறை திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். 2வது முறையாக ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.